ஹலோ எவ்ரிஒன். இந்த செஷன் நம்ம பார்க்க போறது, ஒரு யூசர் டிஃபைன்ட் டெம்ப்ளேட்ல இருக்கக்கூடிய டேட்டாஸ எப்படி டேலில நம்ம இம்போர்ட் பண்றோம் அப்படிங்கிறத பத்தி நம்ம வந்து டீட்டெயிலா வந்து இந்த செஷன்ல பார்க்க போறோம். டேலில ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட்டும் குடுத்திருக்காங்க. யூசர் டிஃபைன்ட் டெம்ப்ளேட்ல இருக்கக்கூடிய டேட்டாஸையும் நம்ம இம்போர்ட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸுமே குடுத்திருக்காங்க. ஸோ 2மே வந்து குடுத்திருக்காங்க. இப்ப நம்ம வந்து என்னுடைய விருப்பப்படி நான் வந்து ஒரு சில டேட்டாஸ நான் எக்ஸெல்ல வந்து என்டர் பண்ணியிருக்கேன். இந்த டேட்டாஸ நான் எப்படி டேலில நம்ம வந்து இம்போர்ட் பண்றது அப்படிங்கான ப்ராசஸ் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இந்த டேட்டால ஷீட்டோட நேம் வந்து நான் எந்த சேஞ்சஸும் நான் பண்ணல. ஷீட் 1 அப்படின்னு தான் நான் வச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் காலம் வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ரோ வந்து நான் வந்து டைட்டிலுக்காக நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஏ, பி, சி, டி, இ. ஸோ இந்த காலம் வரைக்கும் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, என்னுடைய டேட்டாஸ் வந்து என்டர் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதுவரைக்கும் இருக்கக்கூடிய டேட்டாஸ் வந்து எனக்கு இம்போர்ட் ஆனாவே போதும் அப்படிங்கிற மாரி வந்து என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற நம்ம வந்துருவோம். இப்போ வந்து டேலில நம்ம ஒரு யூசர் டிஃபைன்ட் டெம்ப்ளேட்ல இருக்கக்கூடிய டேட்டாஸ நம்ம இம்போர்ட் பண்றதுக்கு, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இம்போர்ட் அப்படிங்கிறத எடுத்துக்கிருங்க. இதுல வந்து மேனேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. இங்க வந்து மேப்பிங் டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. ஸோ இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி முதல்ல நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மேப்பிங் ஒண்ணு கிரியேட் பண்ணணும். ஸோ இம்போர்ட், மேனேஜ், மேப்பிங் டெம்ப்ளேட்ஸ், கிரியேட். ஸோ இத யூஸ் பண்ணி நீங்க வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல எந்த லொகேஷன்ல இருக்கக்கூடிய ஃபைல நீங்க இம்போர்ட் பண்ண போறீங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். ஸோ இப்போ நான் வந்து ஸ்டாக் ஐட்டம்ஸ் இன் யூசர் டிஃபைன்ட் ஃபார்மேட் அப்படிங்கிறது எஃப் டிரைவ்ல எக்ஸெல் ஃபைல்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டர்ல இருக்கக்கூடிய இந்த டாக்குமெண்ட் நான் வந்து செலக்ட் பண்ணிடுறேன். செலக்ட் பண்ணிட்டு ஷீட்டோட நேம் வந்து ஷீட் 1 அப்படின்னு தான் இருக்கு. ஸோ அதையும் நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, என்டர் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு மெயினான ஸ்க்ரீன் ஒண்ணு நம்மளுக்கு இங்க அப்பியர் ஆகுது. ஸோ இதுல வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃபீல்ட் வந்து நேம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இருக்கு. அதே மாதிரி அதுக்கு மேல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, பேக் ஸ்பேஸ் நம்ம குடுத்து பார்க்கும்போது, சேவ் மேப்பிங் டெம்ப்ளேட் ஃபார் அப்படிங்கிறதுல வந்து ஆல் கம்பெனிஸ் அப்படிங்கிறது டிஃபால்ட்டா இருக்கு. ஸோ எந்த ஒரு கம்பெனில இருந்தும் நம்ம வந்து ஜஸ்ட் இதே மேப்பிங்க நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து ஆல் கம்பெனிஸ் அப்படிங்க குடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஸ்பேஸ் பார் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா, திஸ் கம்பெனி ஒன்லி அப்படிங்கிறதுக்காக, அதாவது திஸ் கம்பெனி அப்படிங்கிறத கூட நீங்க மாத்துறதா இருந்தாலும் மாத்திக்கலாம். ஸோ இந்த கம்பெனி டேட்டாக்கு மட்டும் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த மேப்பிங் நம்ம செட் பண்றோம் அப்படிங்கிறதுக்காக திஸ் கம்பெனி அப்படிங்கிறது கூட நம்ம குடுத்துக்க முடியும். அடுத்து நேம் அப்படிங்கிறதுல நான் வந்து ஸ்டாக் ஐட்டம் அப்படிங்கிற மாரி நான் வந்து காமனா குடுத்துக்கிறேன். ஸோ இது என்ன நேம் வேணுமான்னு குடுக்கலாம். ஜஸ்ட் நாம என்ன பண்றோம் அப்படின்னா, ஸ்டாக் ஐட்டம் அப்படிங்கிற மாரி நான் வந்து குடுத்துடுறோம். ஓகேங்களா? ஸோ ஸ்டாக் ஐட்டம் அப்படிங்கிறத நான் வந்து குடுத்துடுறேன். அதே மாதிரி டைப் ஆஃப் மாஸ்டர் அப்படிங்கிறதுல நம்ம இந்த இடத்துல செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இன்வென்டரி மாஸ்டர்ல ஸ்டாக் ஐட்டம் அப்படிங்கிற இந்த இன்வென்டரி மாஸ்டர் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு என்டர் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு என்ன ஆயிடுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கர்சர் வந்து அடுத்த ஃபீல்டுக்கு வந்துருது. ஸோ இன்னும் கூட நீங்க டாப்ல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் எக்ஸெல் டேட்டா எந்த ஹெட்ல இருந்து நம்மளுக்கு எக்ஸெல் டேட்டா ஹேஸ் காலம் ஹெட் அப்படிங்கிறது வந்து எஸ்ன்னு குடுத்துருக்கேன். ஸோ எதுக்காக அப்படின்னா, நான் செட் பண்ணும்போதே ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் லைன் வந்து நம்மளுக்கு ஹெடர் லைன் தான் நான் வந்து குடுத்துருக்கேன். ஸோ அதனால வந்து டிஃபால்ட்டா எஸ்ன்னு தான் இருக்கும். ஸோ நாமளும் கூட சேஞ்ச் பண்றதா இருந்தா நாம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து டேட்டா வந்து எந்த காலம்ல இருந்து இருக்கு அப்படிங்கிறத நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல நம்ம கன்ஃபார்ம் பண்றோம். ஸோ 2வது காலம்ல இருந்து நம்ம டேட்டா அப்படிங்கிறத நம்ம வந்து குடுத்துருக்கோம். ஸோ ஹெடர் வந்து சம்டைம்ஸ் வந்து 2, 3 ரோஸ் இருந்துச்சு அப்படின்னா கூட, நீங்க வந்து அந்த இடத்துல நீங்க ரோஸ் அ ரோ நம்பர் ஃபார் காலம் ஹெடர்ஸ் அப்படிங்கிறத நீங்க வந்து மாத்திக்கலாம். ஸோ 2 ரோ இருக்கு, 3 ரோ இருக்கு. எப்படினா நீங்க வந்து ஹெடர் லைன் இருந்துச்சுன்னா, நீங்க வந்து மாத்திக்கலாம். அதுக்கான ஃபீல்டும் குடுத்துருக்காங்க. அடுத்து வந்து நம்மளுக்கு எந்த டேட்டால இருந்து நம்ம வந்து எந்த ரோல இருந்து டேட்டாஸ் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இங்க இருக்கு. ஸோ நான் நம்பர் 2 அப்படிங்கிறது டிஃபால்ட்டா அதுவே எடுத்திருக்கு. நம்ம சேஞ்ச் பண்றதா இருந்தா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பிளாங்க் ஃபார் எண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா? அது வந்து எதுவுமே குடுக்கல. ஸோ நாம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அத பிளாங்க்காவே நம்ம விட்டுறலாம். அடுத்து வந்து இம்போர்ட் டேட்டா ஃபார் காலம். ஸோ ஏ, பி, சி, டி, இ அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த இடத்துல செலக்ட் ஆயிருக்கு இல்லையா? ஸோ இதுல வந்து நம்ம லாஸ்ட் காலம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து செட் பண்ணிடலாம். ஸோ எந்த காலம் வரைக்கும் டேட்டாஸ் இருக்கோ, அது வரைக்கும் நம்மளுக்கு இம்போர்ட் ஆனா போதும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து லாஸ்ட் காலம் அப்படிங்கிறத நம்ம செட் பண்ணிடுறோம். ஓகே. இப்ப நம்மளுக்கு ஃபீல்டு அப்படிங்கிறது நம்மளுக்கு கேட்குது. ஸோ நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, எக்ஸெல வந்து எடுத்து கன்ஃபார்ம் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபீல்டு வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஐட்டம் நேம். முதல்ல நம்ம இம்போர்ட் பண்றதுக்கு முன்னாடி எக்ஸெல வந்து நம்மளுக்கு ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணியிருக்கணும். ஆனாலும் கன்ஃபர்மேஷன் பர்ப்பஸ்க்காக நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த இடத்துல இந்த எக்ஸெல் ஓப்பன் பண்ணிட்டு ஃபைனலா நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்ப ஃபர்ஸ்ட் ஃபீல்டு வந்து ஐட்டம் நேம். 2வது ஃபீல்டு வந்து யூனிட். அடுத்து வந்து என்ன அப்படின்னா, ஓப்பனிங் பேலன்ஸஸ்க்கான ஃபீல்டு வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல குடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாவே நம்மளுக்கு 5 ஃபீல்டு தான் நான் வந்து யூஸ் பண்ண போறேன். ஸோ இப்ப நான் டேலில ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, நேம் அப்படிங்கிறத நான் வந்து குடுத்துர்றேன்.
இப்ப நேம் அப்படிங்கிறதுல போயிட்டு நம்ம வந்து ஸ்டாக் ஐட்டத்தோட நேம் நம்மளுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல வந்து ஸ்டாக் ஐட்டம் நேம் அதாவது ஐட்டம் நேம் அப்படிங்கிறத நம்ம வந்து குடுத்துறலாம். அடுத்து வந்து என்ன பண்றேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யூனிட் அப்படிங்கிறத நான் வந்து குடுக்குறேன். ஸோ யூனிட்ஸ் அப்படிங்கிறத வந்து என்டர் பண்றோம். ஸோ யூனிட்ல என்ன நம்ம வந்து குடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யூனிட் ஆஃப் மெஷர்மென்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ் ஆகணும். ஸோ யூனிட் ஆஃப் மெஷர்மென்ட் அங்கே நம்பர்ஸ் அப்படின்னு நம்ம குடுத்துருக்கோம். ஸோ நம்மளுடைய டேலில நம்பர்ஸ் அப்படிங்கிற மெஷர்மென்ட் ஆல்ரெடி இருக்கணும். ஆல்ரெடி நம்மள்ட்ட இருக்கு. ஸோ அத நம்ம வந்து இங்க செட் பண்ணிடுறோம். அடுத்து வந்து நம்மளுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஓப்பனிங் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இருக்கணும். ஸோ இந்த இடத்துல வந்து நான் வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் அப்படின்னு நான் வந்து டைப் பண்றேன். ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ்க்கான குவான்டிட்டி அப்படிங்கிறது நம்மளுக்கு இங்க இருக்கு. ஸோ குவான்டிட்டி அப்படிங்கிறத என்டர் பண்றேன். ஸோ ஓப்பனிங் அ பேலன்ஸ்க்கான குவான்டிட்டில நம்மளுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா, குவான்டிட்டி அப்படிங்கிற இந்த மாஸ்டர் வந்து நம்ம செட் பண்ணணும். ஸோ இத நான் வந்து என்டர் பண்ணிடுறேன். அதுக்கு அடுத்து ஓப்பனிங் பேலன்ஸ் ரேட் அப்படிங்கிறத நான் வந்து குடுக்குறேன். ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ்க்கான ரேட் எனக்கு வரணும். ஸோ அத பொறுத்தவரைக்கும் நான் வந்து இந்த இடத்துல ரேட் அப்படிங்கிற காலம் ஹெட்ட வந்து நான் வந்து செலக்ட் பண்றேன். அடுத்து வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் வேல்யூ அப்படிங்கிறத நம்ம வந்து செட் பண்ணணும். ஸோ இதுல போயிட்டு நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, வேல்யூ அப்படிங்கிற இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன் நான் வந்து செலக்ட் பண்றேன். ஸோ நம்மளுக்கு தேவையான 5 ஃபீல்டுமே நம்ம வந்து செட் பண்ணிட்டோம். ஸோ 5 ஃபீல்ட்லயுமே நம்ம என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்து ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து குடுத்துறோம். ஸோ ஃபைனலா நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இம்போர்ட் பண்றதுக்கு முன்னாடி எக்ஸெல் ஃபைல் வந்து எந்த எக்ஸெல் டேட்டா வந்து உங்களுக்கு இம்போர்ட் ஆகணுமோ அந்த ஃபைல க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு இந்த ப்ராசஸ் வந்து நீங்க பண்ணணும். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு ஐட்டம் நேம், யூனிட் ஆஃப் அதாவது யூனிட் ஆஃப் மெஷர்மென்ட், குவான்டிட்டி, ரேட், வேல்யூ அப்படிங்கிற இந்த காலம் ஹெட்டர பேஸ் பண்ணி நம்ம வந்து ஃபீல்ட் வந்து செட் பண்ணிட்டோம். இப்போ அக்செப்ட் அப்படிங்கிறது கேட்குது. டைரக்ட்டா நான் வந்து அக்செப்ட் அப்படிங்கிறத நான் பண்ணிடுறேன். ஸோ இது வந்து நம்ம பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் செட்டப். ஸோ மேப்பிங் அப்படின்னு பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் செட்டப். ஸோ 2வது நீங்க வந்து பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, முதல்ல இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் ஏதாவது டூப்ளிகேஷன் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்றதுக்காக நான் ஆல்டர் அப்படிங்கிறத எடுக்கிறேன். இங்க ஸ்டாக் ஐட்டம் அப்படிங்கிறத நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஸோ இந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் ஏதாவது நம்ம திரும்ப வந்து ரீஇம்போர்ட் பண்றோமா அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அதாவது டூப்ளிகேஷன் வரக்கூடாது. இப்ப என்னுடைய ஃப்ரெஷ் டேட்டால எந்த ஒரு ஸ்டாக் ஐட்டமும் என்ட்ட இல்ல. ஸோ இப்ப ஐட்டம்ஸ் எதுவுமே இல்லங்கிறதுனால எனக்கு வந்து டூப்ளிகேஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்ல. ஸோ அத நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுறோம். 3 நீங்க வந்து பண்ண வேண்டியது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இம்போர்ட் அப்படிங்கிறத எடுங்க. இங்க வந்து மாஸ்டர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இங்க வந்து மாஸ்டர்ன்னு இருக்குல்லையா? அத நம்ம செலக்ட் பண்றோம். இப்போ வந்து எக்ஸெல் ஸ்ப்ரெட்ஷீட் அப்படிங்கிறது ஃபார்மேட் நேம். ஃபைல் வந்து எந்த ஃபோல்டர்ல இருக்கு அப்படிங்கிறத நீங்க செலக்ட் பண்ணலாம். இப்போ வந்து யூசர் டிஃபைன்ட் ஸ்டாக் ஐட்டம் அப்படிங்கிறத நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ இங்க வந்து நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் ஐட்டம் இன் யூசர் டிஃபைன்ட் ஃபார்மேட் அப்படின்னு இருக்கக்கூடிய என்னுடைய எக்ஸெல் ஃபைலோட டாக்குமெண்ட் நேம நான் கரெக்ட்டா வந்து செலக்ட் பண்ணிடுறேன். செலக்ட் பண்ணிட்டு ஒர்க் ஷீட்டோட நேம் என்ன அப்படிங்கிறத நம்மளுக்கு கன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ ஷீட் 1 அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்கு. அந்த ஷீட் 1 அப்படியே நான் வந்து என்டர் பண்றேன். ஸோ இதுல இதுவரைக்கும் நம்ம வந்து பார்த்த செஷன்ஸ் எல்லாமே டிஃபால்ட் டெம்ப்ளேட் தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து மேப் பண்ண டெம்ப்ளேட் அதாவது யூசர் டிஃபைன்ட் டெம்ப்ளேட் நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, நாம மேப் பண்ண இந்த கம்பெனிக்குன்னு இருக்கக்கூடிய மேப் பண்ண ஸ்டாக் ஐட்டம் அப்படிங்கிற இந்த மேப்பிங் டெம்ப்ளேட்ட நான் வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஸோ இந்த மேப்பிங் அப்படிங்கிறது நம்மளுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம வந்து மேப்பிங் அப்படிங்கிறத நம்ம முடிச்சிடுறோம். ஸோ இப்போ வந்து என்டர் பண்றேன். ஸோ மேப்பிங் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஆட் ஆயிருது. இப்போ இங்க வந்து நம்ம வந்து இக்னோர் டூப்ளிகேட், மாடிஃபை வித் நியூ டேட்டா சம்திங் எது வேணுமான்னு குடுக்கலாம். ஸோ இப்போ வந்து ஆல்ரெடி வந்து ஸ்டாக் ஐட்டம்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க இக்னோர் டூப்ளிகேட் அப்படிங்கிறது குடுத்துக்கிற முடியும். அதர்வைஸ் ஸ்டாக் ஐட்டம் எதுவுமே இல்லங்கிற பட்சத்துல நான் இம்போர்ட் பண்ற எல்லா ஐட்டமுமே வந்து நியூவா வந்து கிரியேட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக மாடிஃபை வித் நியூ டேட்டா அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்றோம். செலக்ட் பண்ணிட்டு அப்படியே நம்ம என்டர் பண்றேன். என்டர் பண்ணும்போது எனக்கு பிரிவ்யூ இம்போர்ட் சம்மரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கேட்குது. ஸோ இதுக்கு இம்போர்ட் ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பிரிவ்யூ வேணும். ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும். எத்தனை ஐட்டம்ஸ் வந்து இம்போர்ட் பண்ண போறேன் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதனால நம்ம வந்து பிரிவ்யூ இம்போர்ட் சம்மரி அப்படிங்கிறது எஸ்ன்னே இருக்கு. எனக்கு வந்து பேக்கப் எதுவும் தேவையில்ல. நோனே குடுத்துடுறேன். அப்படியே நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, என்டர் பண்றோம். ஸோ இங்க நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, டோட்டலா நம்மளுக்கு 13 ஸ்டாக் ஐட்டம்ஸ் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா ஆட் ஆயிடுச்சு. ஸோ உங்களுடைய டேட்டால எவ்வளவு ஐட்டம்ஸ் இருக்குங்கிறதையும் நீங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஸோ கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஜஸ்ட் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, இம்போர்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து குடுத்துறலாம். இப்போ வந்து இம்போர்ட் கம்ப்ளீட்டட் சக்சஸ்ஃபுல்லி எந்த எரரும் இல்லாம எனக்கு இம்போர்ட் வந்து ப்ராப்பரா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, ஜஸ்ட் என்டர் பண்ணிட்டு,
அகைன் கேட்வே ஆப் டேலியில ஆல்டர் அப்படிங்கிறத எடுக்கிறேன். இங்க ஸ்டாக் ஐட்டம் அப்படிங்கிறத நம்ம வந்து செலக்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, என்னென்ன ஐட்டம்ஸ் உங்களுக்கு எக்ஸல் ஷீட்ல இருந்துச்சோ, அந்த ஐட்டம்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ப்ராப்பரா வந்து இம்போர்ட் ஆயிடுது. ஸோ இதுல வந்து ஏதாவது ஒரு சில ஃபீல்டு வந்து மிஸ் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். ஸோ இங்க நான் வந்து என்டர் பண்றேன். ஏதாவது ஒரு ஐட்டம் நம்ம செலக்ட் பண்ணி என்டர் பண்ணலாம். அப்படி என்டர் பண்ணி பார்க்கும்போது, யூனிட் அப்படிங்கிறதுல கரெக்ட்டா வந்து நம்மளுக்கு நம்பர்ஸ் அப்படிங்கிறது ஆட் ஆயிடுச்சு. அடுத்து வந்து கீழ வந்து குவான்டிட்டி, அதுக்கடுத்து ரேட்டு, வேல்யூ அப்படிங்கிறது நம்மளுக்கு ப்ராப்பரா ஆட் ஆயிருது. ஸோ இத நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, கன்ஃபார்ம் பண்ணிட்டு, ஜஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணிற முடியும் அப்படின்னா, இம்போர்ட் அப்படிங்கிறத நம்ம ஸ்டாக் ஐட்டத்த நம்ம செக் பண்ணிட்டு, அடுத்த டிரான்சாக்ஷனுக்கு நம்ம வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவரைக்கும் நீங்க வந்து என்னோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல யாராவது டேலி கோர்ஸ் ஏதாவது பண்றாங்க அப்படின்னாலும், அல்லது ஏதாவது டேலி ரிலேட்டடா ஒர்க் பண்றாங்க அப்படின்னாலும், என்னோட சேனல அவங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு என்னோட வீடியோஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவ லைக் பண்ணுங்க.